Hello all, this is R. Dharmendran. Today, let's discuss something about Anglo-Saxon period. Anglo-Saxon period. What do you know about this period? How this period got this name Anglo-Saxon? Let me make it clear. But before talking about Anglo-Saxon period, let me tell you a few things about prehistoric period. Then only you will be able to understand this period. Okay. So prehistoric period, it is all about the invaders of Britain. So the very first invaders of Britain were Celtic people. But so we hope that very first invaders of Britain were Celtic people. But before that itself, there were some tattooed people. So these people were known as the first inhabitants of Britain. So for among yaran pathina tattooed people, pigs and solvanga, tattooed people. And இதை பார்த்துட்டு இந்த பித்தியாஸ்ங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு இந்த லேண்டுக்கு பிரிட்டன்னு பேர் வச்சிருப்பார். ஓகே, ஸோ பித்தியாஸ் வந்துட்டு அந்த கோஸ்டல் லைனை கிராஸ் பண்ணி போகும்போது he happened to meet these tattooed people because they painted all over their body with tattoos. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, ஸோ எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கடா, ஸோ இந்த லேண்டுக்கு என்ன பண்ணிடலாம், பிரிட்டன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன்னு பேர் வச்சிருப்பார். பிரிட்டன் மீன்ஸ் பெயிண்டர், ஸோ அப்படி பேர் வச்சிருப்பார். Who did that? Pythias. And after a few years, Celtic people arrived to England. So இவங்க வந்து யார் அப்படின்னா, these people were known as fierce fighters. பயங்கரமாக சண்டை போடுவாங்க. But the thing is, they lacked political skills. பயங்கரமாக சண்டை போடுறாங்க and they were able to resist the attacks of the invaders. And அவங்க உள்ளே வந்தது என்ன ஆகுது அப்படின்னா, they were blacksmiths. ஸோ நிறைய swords and also அவங்க ஃபைட்டிங்லேயும் பெஸ்ட்டாக இருக்காங்க, blacksmithஸாகவும் இருக்காங்க. ஸோ ஸ்வார்ட்ஸ் அண்ட் நைஃப்ஸ் வந்து அதிகமாக வந்து மேக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஷீப்பு, கேட்டில்ஸ் இதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவன் தோ தேவர் குட் அட் ஃபைட்டிங், ஈவன் தோ தேவர் நோன் அஸ் ஃபியர்ஸ் ஃபைட்டர்ஸ், தே லேக்ட் பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். தே வர் நாட் குட் அட் ரூலிங் அ கண்ட்ரி, தே டிடன்ட் நோ ஹவு டு ரூல் அ கண்ட்ரி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் people like Julius Caesar and Claudius and all, they happened to enter into England. So now Roman people tried to enter Britain, okay, so under the leadership of Julius Caesar. The very first attempt of Julius Caesar to occupy this Britain become utter failure one. ஆக்சுவலி என்னென்னா, ஜூலியஸ் சீசர் வந்து கொஞ்சம் ஆர்மியை கூப்பிட்டுட்டு உள்ளே வராரு, எப்படியாவது நம்ம இந்த பிரிட்டனை வந்து ஆக்குபை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போட உள்ளே வராரு. பட் he couldn't do that. Why? Because the weather didn't favor him. Weather வந்து ரொம்ப பேட் வெதராக இருந்திருக்கும். And also these Celtic people were good at fighting due to guerrilla resistance and bad weather. Julius Caesar's attempt become an unsuccessful one. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அகெயின் கிளாடியஸ் அவர் ட்ரை பண்ணுறாரு, நம்ம ஆக்குபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Now again under the leadership of Claudius, these people tried to enter England. Now this attempt become a successful one. Okay, so உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததும் they made some changes to Britain, like they built some stone houses, roads and huge walls. அதில் பார்த்தீங்கன்னா எம்பரர் ஹேட்ரியன் பில்ட் பண்ண ஒரு ஹேட்ரியன் வால் அப்படின்றது even today it is standing in Britain. டேமேஜ்ட் ஃபார்மில் இருக்குது, பட் எனிவே அது வந்து நின்றுட்டு தான் இருக்குது. அது வந்து என்ன ஆகலை, எதுவும் ஆகலை அதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நல்ல பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரோமன் பீப்புள். அண்ட் ஆல்சோ டியூரிங் தயா பீரியட் இங்கிலாண்டோட கிரானரி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபீல்டாகவே இருந்தது. அண்ட் இந்த பீரியடில் இந்த ரோமனோ பிரிட்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா பேக்ஸ் ரோமனான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ரோமன் பீஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து பிரிட்டனை ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அண்ட் நிறைய வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அழகாக ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. தே வர் வைஸ் ரூலர்ஸ் அண்ட் ஆல்சோ தே நியூ ஹவு டு ரூல் அ கண்ட்ரி. தே வர் நாட் லைக் கெல்டிக் பீப்புள். ரோமன் பீப்புள் ஹெல்ப் கேட்டதுனால கொஞ்சம் வந்து உள்ளே செட்டில் ஆகுறாங்க டு ஹெல்ப் ரோமன் ஆர்மி. ஸோ இப்படி தான் ரோமனோ பிரிட்டன் அப்படின்றது இருந்தது. அண்ட் டியூ டு சம் ரீசன்ஸ் தே ஹாவ் டு லீவ் த கண்ட்ரி. பிகாஸ் என்னென்னா அங்கே ஒட்டமான் எம்பையர் வந்து ரோமை வந்து அடித்து காலி பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ தே நீடட் ஹெல்ப் ஃப்ரம் தீஸ் ரோமன் பீப்புள். ஓகே, ஸோ இப்போ இவங்க இருந்து தே ஹேட் டு கோ பேக் டு தேர் ஹோம்ஸ். ஸோ கிளம்பி போகிறாங்க, அங்கே கிளம்பி போயாச்சு. ஆஃப்டர் தீஸ் ரோமன் பீப்புள் லீவிங், ஆங்கிலோ-சாக்சன் பீப்புள் ஆல்ரெடி அவங்க என்னவா தான் இருக்காங்க, அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. தே கேம் டு பிரிட்டன் டு ஹெல்ப் ரோமன் பீப்புள், ரைட்? ஸோ இங்கே ஆல்ரெடி செட்டில் ஆகிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கிளம்பி வராங்க ஃப்ரம் நார்தர்ன் ஜெர்மனி.
Okay, so இப்போ 3 types of tribes. Okay, so these 3 types of tribes from northern Germany entered into Britain. 3 types of tribes, Angles, Saxons and Germans. 3 குரூப் கிளம்பி வருது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, Frisians அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய tribes இருக்காங்க. But among all of them, these 3 tribes தான் வந்து யாரு மெஜாரிட்டி. அதுலேயும் Angles and Saxons தான் major in number. That's why we call this period Anglo-Saxon. Okay, Anglo-Saxon period. And this period is otherwise known as Old English period too. How this period got this name Old English period? Because ஏன்னு பார்த்தீங்கன்னா in this period only English got its earliest form, or else we can say the very first form. Because இதுக்கு முன்னாடி வர different languages பேசிட்டு இருந்தாங்க. So for the first time the first and the earliest formங்கிறது இங்கே தான் இருக்கு. அதனால தான் இதை Old English periodனு சொல்கிறோம். As soon as they entered into Britain, they started naming things. கண்ணில் பார்க்குறது கிடைக்கிறது எல்லாத்துக்கும் பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி Gloucester அப்படி இப்படின்னு பேரெல்லாம் வந்தது அப்படின்னா Anglo-Saxon people வச்ச பேர் தான் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா they had completed naming the objects and things around them. இப்போ now they had to rule the country. This is their mission, right? ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரியை 7ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. they split into 7 kingdoms. 7 kingdoms ஸ்ப்ளிட் பண்ணி ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கென்ட், எசெக்ஸ், சசெக்ஸ், வெசெக்ஸ், ஈஸ்ட் ஆங்கிலியா, மர்ஷியா, நார்தம்பூரியா. ஸோ 7 kingdomஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஹெப்டார்கின்னு சொல்லுவாங்க. ஹெப்டார்கி மீன்ஸ் த ரூல் ஆஃப் 7. ஸோ இப்போது த பர்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. பர்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எப்படி உள்ள வருது? பிகாஸ் அந்த ரோம்லேருந்து ரோமன் போப் என்ன பண்ணுறாரு, த வெரி ஃபர்ஸ்ட் ஆர்ச்பிஷப் ஆஃப் கேண்டர்பரி மாங்க் அகஸ்டன் அப்படிங்கிற ஆளை அனுப்பி விடுறாரு. நீ போய் என்ன பண்ணு, பிரிட்டனில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாங்க் அகஸ்டனை உள்ளே வர்றாரு. இந்த மாங்க் அகஸ்டன் வந்து யார், ஃபர்ஸ்ட் ஆர்ச்பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. ஸோ இப்போ இவர் உள்ளே வர்றார். உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் இந்த கென்ட்டோட கிங் ஆஃப் எத்தல்பட் இவரை தான் ஃபர்ஸ்ட் இவர் கன்வெர்ட் பண்ணுறாரு டு கிறிஸ்டியானிட்டி. ஓகே, கிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் உடனே என்ன பண்ணணும், அந்த பீப்புளும் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஆல்சோ பி ட்ரைங் டு ஃபாலோ த சேம் இல்லையா. ஸோ கிங்கே கன்வெர்ட் ஆகிட்டாரு, இவங்களும் கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் யூ ஷுட் நோ ஒன் திங் தட் அட் ஃபர்ஸ்ட் தீஸ் Anglo-Saxon people were pagans. பார்க்குறதுலாம் வந்து நம்ம பேகன்ஸ்னால் தே வர்ஷிப் நேச்சர் இல்லையா. ஸோ பார்க்குறதுலாம் கும்பிடுவோம், மல்டிபிள் டெய்டிஸ் வச்சுருப்போம், அவங்க இந்த சாமி நிறைய வச்சுருப்போம், அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் காடை மட்டும் நம்ம வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், சேர்ந்து ஒழுங்காக ரூல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போது தே ஸ்டார்டட் கன்வெர்ட்டிங் தெம்செல்வ்ஸ் இன்டு கிறிஸ்டியானிட்டி. தி ஃபர்ஸ்ட் கிங் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆனது யார், கிங் எதல்பர்ட் ஆஃப் கென்ட். ஓகே, ஸோ இப்போது கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்துருச்சு. அப்போது பயங்கரமாக கிறிஸ்டியன் தீம்ஸ் தான் எல்லா ஒர்க்ஸ்லையும் இருக்கும், இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஸோ இதுக்கப்புறம் லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஹேகியோகிராஃபி, ஹேகியோகிராஃபி மீன்ஸ் செயின்ட்டோட லைஃப்பை பேசுகிறது. ஹைம்ஸ் ஆர் ஹேகியோகிராஃபிஸ் செயின்ட்டோட லைஃப்பை பேசுகிறதோ இல்லை காடை வந்து ப்ரைஸ் பண்ணி பாட்டு பாடுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தீமாக இருக்கும். செகண்ட் வந்து இதெல்லாம் லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா alliterations இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைமில் alliterations அதிகமாக ஒரு பெஸ்ட் லிட்ரரி குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க. alliteration அப்படிங்கிறது என்ன, ஒரு வேர்ட்லேயும் இனிஷியல் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வருது. அதுலேயும் இந்த கான்சனன்ட்ஸ் ஒரு வேர்ட்லேயும் இனிஷியல் லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும், கான்சனன்ட்ஸ், அந்த மாதிரி வந்து alliteration சொல்லுவோம். லிட்டோட்டஸ் வச்சுருந்தாங்க. லிட்டோட்டஸ் ஒரு லிட்ரரி கேரக்டரிஸ்டிக். லிட்டோட்டஸ் அப்படின்றது என்ன, லிட்டோட்டஸ் அப்படின்றது என்னென்னா நெகட்டிவ் வேர்ட், ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவ் வேர்டை கொடுத்து அஃபர்மேட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அஃபர்மேட்டிவ் மீனிங் கொடுக்குறது. ஷீ இஸ் நாட் அக்லி அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸை ஆட் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் மீனிங் கொடுக்கறது தான் லிட்டோட்டஸ். ஸோ அதுவும் ஒரு லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் கென்னிங் வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கென்னிங் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட் வேர்டு சேர்த்து இன்டெரக்டாக ஒரு மீனிங்கை சொல்லுவாங்க, அதான் கென்னிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வான் ரோடு அப்படின்னா பாண்டையோ ஓஷனையோ மீன் பண்ணுறது தான். அப்படி டிரெக்டாக சொல்லாமல் 2 காம்பவுண்ட் வேர்ட் யூஸ் பண்ணி அதை வந்து இன்டெரக்டாக மீன் பண்ணுறதுனால இது கென்னிங் வேர்ட்ஸ். இதுவும் ஒன்று இருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கிறிஸ்டியானிட்டி ஒரு தீமாக இருந்திருக்கும். பிகாஸ் அந்த டைமில் தான் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டியானிட்டி வந்து கன்வெர்ட் ஆனாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்டை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கிராஸோட
cross வந்து எப்படி வந்தது, the discovery of cross, இதெல்லாமே themes and literary characteristics ஆகும். அண்ட் இதை தாண்டி ஜெர்மனிலேருந்து அவங்க உள்ளே வந்ததுனால அங்கே உள்ள ஸ்டோரிஸையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே உள்ள ட்ராகன்ஸ், மான்ஸ்டர்ஸ், எபிக் ஹீரோஸ், இந்த மாதிரி கதையும் உள்ளே இருக்கும், லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பீரியடோட லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னொன்று, ரோமன் பீரியடில் அவங்க என்ன பண்ணாங்க, they built stone houses, but these people soon after Anglo-Saxon entered into Britain, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, they replaced stone houses with wooden houses. இங்கே உள்ளே வராங்க, மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க, எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு wooden houses பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாட் ஓன்லி wooden houses பட் ஆல்சோ wooden chariots எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நல்லாவே ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பீரியடில் இருக்கிற ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா caedman, cynewulf. caedmaனுக்கெல்லாம் ஒரு கதையே இருக்குது. திருவிளையாடல் மூவியில் நம்ம சிவாஜிக்கு நடந்த மாதிரி caedmaனுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அட் ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு பாட்டெல்லாம் பாட முடியாது. இப்போ இவர் வந்து ஹைம்ஸ்ன்னு ஒரு ஃபேமஸான வாக்கு எழுதியிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த மாதிரியெல்லாம் சாங்கெல்லாம் பேச வராது, பாட வராது. ஸோ காடே வந்து he appeared in front of him and gave him the power to sing a song அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ இது caedmanக்கு நடந்த விஷயம். அவர் ஹைம்ஸ் எழுதியிருக்காரு, வெறும் 9 லைன் போகும் ஹைம்ஸ் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம cynewulf. ஸோ he is the first person to sign his name under his poems. அதுதான் அது ஃபர்ஸ்ட் வந்து போம் எழுதுனா சைன் பண்ணணும். பிகாஸ் பிளேஜாரிசம்னு ஒன்று ஃபியூச்சரில் வருங்கிறது அவருக்கு தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல. பட் கொஞ்சம் ப்ரைடாக ஓகே இது என்னோட போம்டா அப்படின்னு தெரியறதுக்காக கீழே சைன் பண்ணது cynewulf. ஓகே, ஸோ இவர் இந்த பீரியடில் உள்ள ஒரு ரைட்டர். அண்ட் இதே மாதிரி we have a number of poets in this period, but only இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் போயம்ஸும் ப்ரோஸும் தான் இருந்தது. ப்ரோஸ்னா Anglo-Saxon Chronicle தான் இருந்தது, கிங் ஆல்ஃப்ரட் தி கிரேட்டோடது Anglo-Saxon Chronicle. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம். அண்ட் நிறைய அன்னோன் போம்ஸ் தான் இருந்தது. ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் cynewulf தான் என்ன பண்ணார், இந்த மாதிரி சைன் பண்ணார் அவரோட பேர். ஸோ நிறைய போம்ஸ் வந்து யார் எழுதுனாலும் நமக்கு தெரியாது. ஓகே, நம்ம பின்னாடி ஷட்டன்ஹூ ஷிப் பரியல்னு ஒன்று இருக்கும். என்னென்னா அந்த ஈஸ்ட் ஆங்கிலியன் கிங் என்ன பண்ணியிருப்பார், அவர் சாகும்போது அவர் உள்ள அந்த இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்தது. ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடயே வந்து அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சு பரி பண்ணுற ஒரு ஹேபிட் இருந்தது. அதுவும் தான் இந்த ஷட்டன்ஹூ ஷிப் பரியல்னு சொல்லுவாங்க. த்ரூ திஸ் ஒன்லி வி காட் டு நோ அபவுட் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் Anglo-Saxon பீப்புள். அண்ட் ஆல்சோ வெனரபிள் பீட்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் ரேஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ஸோ இது மூலமாகவும் இந்த பீப்புளோட லைஃப் அண்ட் கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்தது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சுது. ஓகே, ஸோ விதவுட் தீஸ் 2 things we haven't got to know about any of these things. ஸோ இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து Anglo-Saxon லைஃப் பற்றி தெரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா seafarer, wanderer, Widsith, fight at Finnburg அண்ட் beowulf, இந்த மாதிரி நிறைய போம்ஸ் வந்து இந்த பீரியடில் இருக்குது. beowulf, it's an epic poem and it can be called as a ballad too. ஸோ 3000+ லைன்ஸில் எழுதின இந்த beowulfங்கிற போம். ஓகே, இங்கேயும் ஜெர்மானிக் ஹீரோ தான் என்னவாக இருப்பார், இதில் வந்து இந்த எபிக் போமுக்கு ஹீரோவாக இருக்கிறார் beowulf. இட்ஸ் an anonymous poem. அண்ட் seafarer, wanderer, Widsith, fight at Finnburg, இது எப்படி வந்து அந்த இன்வேடர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வராமல் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த போம்ஸ் இருக்கும். அண்ட் கிறிஸ்டியானிட்டி பற்றி இருக்கிற போம்ஸ் லைக் cynewulfோட போம்ஸ் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி பற்றி தான் இருக்கும். கிரைஸ்ட், எலன், இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் Anglo-Saxon பீப்புளோட Anglo-Saxon பீரியடோட ஓவரால் எப்படி இருந்தது, அதோட பேக்ரவுண்டோட ரைட்டர்ஸ் எப்படி இருந்தாங்க, போம்ஸ் எப்படி இருந்தது, தீம்ஸ் எப்படி இருந்தது, பர்த் ஆஃப் கிறிஸ்டியானிட்டிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா இதுதான் ஓவராலாக இதுதான் Anglo-Saxon பீரியட். ஓகே, தேங்க்யூ.